ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள்ங்கிற படத்தில் பயிற்சி 8.1ல் 4வது கணக்கு. ஒரு வட்ட வடிவ தகட்டோட ஆரம் 12.5 சென்டிமீட்டருக்கு பதிலாக 12.65 சென்டிமீட்டர் என அளக்கப்படுகின்றது எனில் அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிடுவதில் பின்வருவனவற்றை காண்க. அதாவது தனிப்பிழை, சார்பிழை, சதவீத பிழை மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த தகட்டோட ஒரிஜினல் ஆரம் என்னது? சரியான ஆரம் 12.5. அப்போது ஆர் = 12.5ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த 12.5க்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறாங்க? 12.65 சென்டிமீட்டர். அப்போது அந்த பிழையில், அந்த ஆரத்தில் ஒரு பிழை ஏற்படுது. இந்த ஆரத்தில் ஒரு பிழை ஏற்படுது. பிழைனா என்னது? ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ டிஆர் அப்படின்னா என்னன்னா, நம்ம தவறான ஆரம் என்ன எடுத்திருக்கோம்? 12.65ங்களா? இந்த தவறானதுலேருந்து சரியான ஆரம் 12.5. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.15ன்னு வரும். ஓகேங்களா? இதை டிஆரோட மதிப்பு 0.15. ஓகேங்களா? இப்போது வட்ட வடிவ தகடுன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு ஏரியானா பரப்பளவுங்களா? A = r². ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்ன, அதாவது இங்கே எக்ஸ் இருந்திருந்தால் நம்ம f(x)ன்னு எழுதுவோம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம இதை எப்படி எழுதுறோம்னா A(r) = r². ஓகேங்களா? அப்போ துல்லிய பிழை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். துல்லிய பிழைங்கிறது ΔA. ஓகேங்களா? ΔAனா அந்த முதல்ல தவறான ஆரம் இருக்குது இல்லைங்களா? தவறான ஆரம் 12.65 அதோட பரப்பளவும், அதே மாதிரி மைனஸ் சரியான ஆரத்தோட பரப்பளவையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 12.5ங்களா சரியான ஆரம். இப்போது நமக்கு ஏரியா என்ன தெரியும்? πr²ங்களா? ஆருக்கு பதிலாக என்னது? 12.65² மைனஸ் ஏரியாவோட ஃபார்முலா πr². 12.5². ஓகேங்களா? இப்போது ரெண்டுலேருந்தும் பையை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? இந்த 12.65 ஸ்கொயர் பண்ணனா, அதாவது 2 முறை போட்டு பெருக்கணுமா, 160.0225 மைனஸ் 12.5 2 முறை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 156.25. இப்போது இது ரெண்டையும் நம்ம கழிச்சா என்ன கிடைக்குன்னா 160.0225லேருந்து 156.25 கழிச்சோமா நமக்கு 3.7725ன்னு கிடைக்கும். இங்கே பை இருக்குது, அந்த பையை போட்டுக்கணும். இது சதுர சென்டிமீட்டர். துல்லிய பிழை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும்? தோராயமான பிழை. துல்லியமான பிழையையும் தோராயமான பிழையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தோராய பிழை ΔAவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தோராய பிழை என்னென்னா, நமக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? πr²ங்களா? இப்போது இதை ஆரை பொறுத்து நம்ம வகையிடணும். ஓகேங்களா? ஏன்னா ஆரில் தானே நம்ம மாற்றம், அதாவது சரியான ஆரத்துக்கு பதிலாக தவறான ஆரம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஆரத்தில் தான் மாற்றம் ஏற்படுது. அப்போது நம்ம ஆரை பொறுத்து அதை ஒரு முறை வகையிடணும். டிஃப்ரென்ஷியேட் படுத்தினா என்ன வரும்? DA/dRங்களா? ஈக்குவல்ட்டு பை கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். r² வகையிட்டால் என்ன பண்ணணும்? பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு பவர்லேருந்து 1 கழிக்கணுங்களா? 2 - 1 1 தான் வரும். அப்போ அங்கே 1 போடலாம், போடாமலும் விடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த DA ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2r/. இந்த dr வகுத்தலில் இருக்கிறது இங்கே வந்துட்டால் பெருக்கல்ல மாறிடுங்களா? சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது. நெக்ஸ்ட்டு இப்போ 2 × ஆரோட மதிப்பு என்ன? ஆர்னால் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒரிஜினல் ஆரம், அதாவது சரியான ஆரம். சரியான ஆரம் என்னது? 12.5ங்களா? இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஆரோட மதிப்பு என்ன? நம்ம ஆரத்தில் ஏற்பட்ட மாற்றம் தானே டிஆர்னு கண்டுபிடிச்சோம். அதாவது தவறான மதிப்பிலிருந்து
சரியான ஆரத்தை கழிச்சோமா 0.15ங்களா, அந்த 0.15 போட்டு பெருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? DA = 2 12.5 0.15 இது எல்லாத்தையுமே பெருக்கணுமா 3.75 பை சதுர சென்டிமீட்டர். இப்போது நம்ம துல்லிய பிழையையும் தோராய பிழையையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து நமக்கு தனிப்பிழை கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து தான் நான் ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் தனிப்பிழை, அடுத்தது என்ன சார்பிழை, சதவீத பிழையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். தனிப்பிழைனா என்னது? தனிப்பிழை அப்படிங்கிறது துல்லிய பிழை, துல்லிய பிழை மைனஸ் தோராய பிழை. ஓகேங்களா. தனிப்பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா துல்லிய பிழையிலேருந்து தோராய பிழையை கழிக்கணும். துல்லிய பிழை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ΔA, இதோட மதிப்பிலிருந்து தோராய பிழை வந்து DAங்களா, அதை கழிக்கணும். துல்லிய பிழை வந்து மதிப்பு 3.7725 பை மைனஸ் தோராய பிழை 3.75 பை. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்தது தனிப்பிழை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சார்பிழை. சார்பிழை கண்டுபிடிக்கணுங்களா. சார்பிழைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம தனிப்பிழையிலிருந்து தோராய பிழையை வகுக்கணும். ஓகேங்களா. தனிப்பிழையிலிருந்து வகுத்தல் என்ன பிழை? இந்த ΔA இருக்கு இல்லைங்களா, துல்லிய பிழையை வகுக்கணும். துல்லிய பிழை. ஓகேங்களா. தனிப்பிழையோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்? இதுங்களா 0.0225 பைங்களா. துல்லிய பிழை வந்து ΔA கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, 3.7725 பையே. ஓகேங்களா. 7725 பை. இப்போது பை கேன்சல் ஆயிருங்களா. இது ரெண்டையும் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, இப்போ இது ரெண்டையும் வகுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? 4 ஸ்தானம் இருக்குங்களா. அப்போது 4 0, அதாவது 10,000ஆல் நம்ம பெருக்கணும். புள்ளிக்கு அடுத்து 4 ஸ்தானம் இருக்கிறதுனால 4 0, அதாவது 10,000ஆல் பெருக்கணுமா. இது வந்து முழு நம்பராக நமக்கு மாறிடும். முழு நம்பர்னா 225 / 37725ங்களா. இப்போது இது ரெண்டையும் வகுத்தமா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.00596. நம்ம அதாவது இந்த நம்பரை வந்து முழு நம்பராக நம்ம எழுதணுன்னா என்ன பண்ணணும்? முழு நம்பராக எழுதலாம் அப்படின்னா அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்தால் இதை வந்து இந்த நம்பரில் 1 கூட்டிக்கணும். ஓகேங்களா. 5ஐ விட இது பெருசாக இருக்குங்களா, 9ன்னு இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 கூட்டிட்டோமா 6. இதுதான் வந்து சார்பிழை. அடுத்தது நெக்ஸ்ட்டு சதவீத பிழை. சதவீத பிழைனா என்ன பண்ணணும்னா சார்பிழை இருக்குது இல்லைங்களா, அந்த சார்பிழையோட 100 பெருக்கணும். சதவீதம்னா என்னது? 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்களா. அப்போது 100 பெருக்கணும் என்ன கிடைக்கும்? சார்பிழையோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.006ங்களா, பெருக்கல் 100. இப்போது இதை பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 0.6ன்னு கிடைக்குங்களா. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா 2 0ங்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 0.6ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். 3 பிழைகளுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.